Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நவம்பர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்கு நன்றியோடு அவரை நாம் இந்த நேரத்தில் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோம். இந்த வார்த்தைகளை கொடுப்பது எபிரியர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. எபிரியர் 10ஆம் அதிகாரம் 26இல் வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டின் எச்சரிக்கைகள் இது. சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாக செய்யும் பாவத்திற்கு எதிரான எச்சரிக்கை. சத்தியத்தை அறிந்திருந்தாலும் பாவத்தை தேர்ந்தெடுப்பது கிறிஸ்துவின் பலியை நிராகரித்து நியாய தீர்ப்பை மட்டுமே தெரிந்து கொள்வதாகும். இந்த எச்சரிக்கை பரிசுத்த வாழ்க்கையை தூண்டுகிறது. வேண்டுமென்றே செய்யும் பாவத்தை ஜெயிக்க தேவனுடைய கிருபையை நம்பி இருக்க வேண்டும். படித்து பாருங்கள். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 27இல் என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30-31 வாசித்து பாருங்கள். வேண்டுமென்றே செய்யும் பாவம் தேவனுடைய குமாரனை மிதித்து விடுவது போன்றதாகும். நாம் நேர்மையான இருதயங்களுடன் அவர் அண்டைக்கு நெருங்கி வந்து அவர் மேலுள்ள விசுவாசத்தில் அசையாமல் உறுதியாக நிற்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 6இல் வாசித்து பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய சத்தியத்தை அறிந்த பிறகு வேண்டுமென்றே செய்யும் எந்த பாவத்திற்கும் எங்களை விலக்கியருளும். உமது கிருபையை ஒருபோதும் அற்பமாக எண்ணாமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ உமது ஆவியால் எங்களுக்கு அதிகாரம் அளித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது நாம் அவரை துதித்து பாடுவோமாக. உம்மத்தை பாடிடுவேன்
இப்பொழுது நாம் அனைவரும் நன்றியோடு அவரை நாம் துதித்து பாடல்களை கேட்டும் மீண்டுமாக இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு போய் நாம் படித்து பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அவரோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் எத்தனை பேர் அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து பயன்பெறுகின்றீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஒவ்வொரு நாளும் இனி வரும் நாட்களில் நாம் ஆண்டவரையே துதித்து அவருக்கு ஆராதித்து அவரை ஒவ்வொரு நாளும் நாம் நன்றியோடு அவரை நாம் ஜபத்தின் வழியாகவும் நம்முடைய ஆராதனையின் வழியாகவும் நம்முடைய பாடல்களின் வழியாகவும் நம்முடைய வார்த்தைகளின் வழியாகவும் அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை ஒவ்வொன்றும் சந்திக்கக்கூடியவர். அப்படியாக என்ற நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 31 47 வரை. கிறிஸ்து இயேசுவை பற்றி உறுதியாயிருத்தல். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. படித்து பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 39 40 வரை. இயேசு பிதாவுடனான தமது உறவை பற்றி சாட்சி அளித்தார். இயேசு மட்டுமே தம்மை பற்றி சாட்சி கொடுத்திருப்பார் என்றால் அவருடைய சாட்சி மெய்யாயிராது. அதாவது அந்த சாட்சி
சட்ட ரீதியாக ஏற்கப்பட முடியாது. எந்த காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்கினாலே நிர்ணயிக்கப்பட வேண்டும். படித்து பாருங்கள். உபாகமம் 19 அதிகாரம் 15, மத்தேயு நற்செய்தி 18 அதிகாரம் 16, 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். வேதம் எப்படி தெளிவாக கூறுகிறது. தாம் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறவர் என்பதை உறுதி பண்ணுவதற்காக தமது சாட்சிகளை அழைத்து வருகிறார். பிதாவாகிய தேவன் அதிகாரபூர்வமானவர். இயேசு உண்மையில் தேவனின் நித்திய குமாரன் என்று சாட்சியம் அளிப்பவர். பிதாவாகிய தேவன் ஒருவரே, நீ என்னுடைய நேச குமாரன் என்று வானத்திலிருந்து பேசி ஞானஸ்தானம் மூலமாகவும் கிறிஸ்துவின் செயல்கள் மூலமாகவும் வேத வசனங்கள் மூலமாகவும் இதை நிரூபித்துள்ளார். விசுவாசிகளின் இருதயங்களில் ஆவியானவரும் இதே சாட்சியம் அளிக்கிறார். யோவான் ஸ்நானனும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான். அவன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தான். அவன் ரட்சிப்பை காட்டும் விலங்காய் இருந்தான். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிவித்தான். இயேசு பெருக வேண்டும், நான் தான் சிறுக வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டான் யோவான். இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சாட்சியம் அளிப்பது மற்றும் அவருக்கு சேவை செய்வது யோவானின் பணியாக இருந்ததாம். யூதர்கள் அவன் கூறியதை நம்பியிருந்தால் இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பை கண்டடைந்திருப்பார்கள். யோவானின் சாட்சியை விட மேலான சாட்சியத்தை இயேசு சுட்டிக்காட்டினார். அதாவது அவர் செய்து கொண்டிருந்த செயல்கள், அடையாளங்கள், அற்புதங்களை எல்லாம் தேவனிடத்தில் இருந்து வந்தவைகள். கிறிஸ்துவின் கிரியையும் தேவனின் கிரியையும் ஒன்றே. தேவனின் நித்திய குமாரனாகிய கிறிஸ்து தேவனாலே அனுப்பப்பட்டவர் என்பதற்கு அவருடைய கிரியைகளே சாட்சியாகும். பரிசுத்த வேத வாக்கியங்கள் மூலம் பிதாவாகிய தேவன் இயேசுவை பற்றி சாட்சியம் அளித்திருப்பதால் கிறிஸ்துவை பற்றி தெளிவு உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டின் மூலமாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் இயேசுவை சுட்டிக்காட்டுவது நமக்கு அவசியமாகிறது. ஏனெனில் அவைகள் இயேசுவை பற்றி சாட்சியம் அளிக்கும் நோக்கம் கொண்டவைகள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்பதை காண்பிக்கின்றன. வேத வாக்கியங்கள் நித்திய ஜீவனுக்கு சாட்சி, ஆனால் இயேசுவே அதற்கு ஆதாரம். யூத மத தலைவர்கள் மோசேயை பின்பற்றுவதாக கூறிக்கொண்டார்கள். ஆனால் இயேசுவை நிராகரித்தின் மூலம் மோசே அவரை பற்றி எழுதிய வேத வாக்கியங்களையே நிராகரித்தனர். உபாகமம் 18 அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். யூத தலைவர்கள் யூத மத கலாச்சாரத்தில் மிகவும் ஆழமாக பதிந்திருந்ததால் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தங்கள் இருதயங்களை கனப்படுத்தினர். இஸ்ரவேலர் தேவனை பற்றி அறிந்திருந்தனர், ஆனால் தேவனை அறியவில்லை. அதாவது அவர்கள் தேவனை இயேசு கிறிஸ்துவில் அங்கீகரிக்கவில்லை. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. படித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 4 வசனம். தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் கிறிஸ்துவை தந்தருளினார். இதுவே நமது சாட்சியாகும். கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவே முடியாது. யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் 36 வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் கிறிஸ்துவையும் அவரோடு கூட நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்கிறோம். கிறிஸ்துவை போலவே நாமும் பிதாவாகிய தேவனை முழுமையாக சார்ந்து இருக்கிறோம். நாம் சுதந்திரமாக செயல்பட முடியாது. நாம் அனைவரும் கிறிஸ்துவை போலவே நாமும் பிதாவாகிய தேவனை முழுமையாக சார்ந்து இருக்கிறோம். நாம் சுதந்திரமாக செயல்பட முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது காணிக்கைக்கு கடந்து செல்வோம். காணிக்கை பாடல்களை பாடுவோம். தந்தை சொல்லெல்லாம் உமக்கே சொந்தம்.
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வோமாக. வானவர் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய
தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமைக்கு முகிந்த கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றதும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஆற்றுடைய திருவிருந்தில் உடலும் இரத்தமும் அவருடைய திரு இரத்தத்தையும் திருவுடலையும் ஒரு மனதோடு பகிர்ந்து கொள்வோமாக. நம்முடைய ஒரு நன்றியோடு அவரை நாம் துதித்து பாடுவோமாக. நன்றி நிறைந்த இதயத்தோடு மாதம் இயேசுவை பாடிடுவே நன்றி பலிகள் செலுத்திய வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே நன்றி பலிகள் செலுத்திய வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். அவர் நாமம் உயர்த்துவே, அவர்
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உமது வார்த்தையால் எங்களை பலப்படுத்தும் மற்றொரு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வெளியான மனுஷன் அழிந்து போகலாம், எங்கள் உள்ளம் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது என்ற உமது வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தற்காலிகமானவற்றில் அல்ல, நித்தியமானவற்றில் எங்கள் கண்களை பதிக்க எங்களுக்கு உதவும். எங்கள் ஆவிகளை புதுப்பித்தருளும். உமது பிரசன்னத்தில் எங்களுக்கு பலத்தையும் நம்பிக்கையும் கொடும். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் எங்கள் விசுவாசம் வலுவடைவதாக. உமது உண்மை தன்மைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை தனிப்பட்ட முறையில் அறிந்த சரியான நபருடன் ஒரு நல்ல ஆவிக்குரிய உறவை வளர்த்துக் கொள்ளும்படியாக எந்த ஒரு நபருடனும் நாங்கள் ஒரு உறவில் நுழைவதற்கு முன்பு பகுத்தறிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். சந்தையிலும் வேலை செய்யும் இடத்திலும் எங்கள் சக ஊழியர்களுடனான எங்கள் உறவில் வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் இருதயங்களையும் அதில் உள்ள ஆசைகளையும் நீர் அறிவீர். நாங்கள் எங்கள் விசுவாசத்தை அசைக்காமல் பற்றி கொண்டு உமது அற்புதமான நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய சரியான திட்டத்தையும் நேரத்தையும் முழுமையாக நம்புவதற்கு எங்களுக்கு உதவும். இயேசுவின் ஸ்தோத்தரிக்கப்பட்ட நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். கண்களை மூடி நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகும். ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.